ஷே பார்வதி அம்மா, தமிழ்நாட்டில் கணக்கு நீதிமன்றத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், கோற்றாருக்கு தெரியும், நீதிபதி சர்ச்சை ஆணுக்கு பெண்ணு தெரியும், கீழே வழக்கறிஞர்களுக்கு தெரியும். அடுத்து பல கோடி பினாமியில் இருக்கிற பணம் காகித பேப்பரை ஓட்டு முத்திரைக்கு இறச்சி விடுவான். அப்படியே அதுக்கு தான் டெண்டர் எடுக்கான்ல, அவன்கிட்டே வாங்கி இறச்சி விடுவான். அதுதான் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உள்ளவன் பூரா வெளியில் கக்குதானா ஆணும் பெண்ணும். 1000 ரூபா ஓட்டு போட்டது கொடுத்தாங்க. ஜனநாயகம் இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி? நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார்ட்ட கேட்கார், நீதி அரசர் இதுக்கு என்ன முற்றுப்புள்ளின்னு கேட்கார். புரிஞ்சுக்கோப்பா. அப்போ ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல 1000 ரூபா கொடுக்கான், ஒரு இடத்துல 2000 ரூபா கொடுக்கான், ஒரு கட்சிக்காரன் 5000 ரூபா கொடுக்கான், ஒரு கட்சிக்காரன் 10000 ரூபா கொடுக்கான், ஒரு கட்சிக்காரன் எனக்கு வார்டில் என் வீட்டுக்கு 5 பேர் இருக்கமா 10000 ரூபா கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு கணக்கு ஒப்புதல் பண்ணியிருக்கான், கணக்கை விட்டுருக்கான். அதை கணக்கை நீதிமன்ற கோர்ட்டில் பார்த்தீங்களா? பார்க்கல. அப்போ தேர்தல் அதிகாரி உள்ள வழக்காடுதான் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும். இப்போ அவனை பிடிச்சி ரிவிட் அடிக்கார். கணக்கை கொடுறா, ஆதார கார்டு ரேஷன் கார்டு உள்ளவனை பூரா தூக்கிட்டு வா, ஓட்டுக்கு முத்திரை பணம் வேணாம்ல, ஓட்டு முத்திரை போடுறதுக்கு காகித பேப்பர் நீ அச்சு அடித்து பூமியை பாழாக்குறக்காடான்ட்டார். பூமியை பாழாக்குறக்கா மானிட பேரைகளுக்கு பூமியில் விவசாயம் கொடுத்துருக்கேன் உயிர் வாழ்றதுக்கு ஒரே ஐடியா முடிச்சார். எனக்கு கணக்கு கொடுக்கலன்னா துவைச்சி தொங்க விட்டுட்டார். அங்கே அடிச்சு எடுத்துட்டு வருவான். முக்கால் சத்தியம் இழுத்துட்டு வர்ற வார்டுலேருந்து அடித்து இழுத்துட்டு தான் வருவான். புரியுதா? பயப்படா. அந்த பயம் அந்த டைம் தான் கொடுப்பார். இப்போ பயப்பட மாட்டாடா, இப்போ பயப்பட மாட்டா அப்படின்னு அவரே சொல்லிட்டார். இப்போ பயப்பட மாட்டான். ஆதார கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணல, அப்படியே ஆணுக்கு பெண்ணுக்கும் 2 கை கால் உதறும். இவ்வளோ நாள் நீதிமன்றம் கோர்ட்டு இருக்குன்னு எகழ்ச்சியா பேசினா, எத்தனமா பேசினா, இன்னைக்கு ஜட்ஜி இந்த கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம்.